வேப்பஞ்சோலை என்ற கிராமத்தில் மதிவாணன் செம்பருத்தி தம்பதியினர் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றனர். மதிவாணனும் விவசாய கூலி, தினமும் வேலைக்கு சென்று வருவதுதான் அவனுடைய வழக்கம் போல இன்று காலையில் விடிய காலையிலேயே வேலைக்கு சென்று விட்டார். மணி 5 ஆகிவிட்டது. எப்போவுமே 4 மணிக்கெல்லாம் வந்துடுவார் வீட்டுக்காரரு. இன்னும் ஆளை காணுமே. சரி, வேலை கொஞ்சம் கடினமாக இருக்கும் போல. சரி, பார்க்கலாம். காலம் கடந்து கொண்டே இருக்கிறது. மணி 7 ஆயிடுச்சு, 8 ஆயிடுச்சு. அவளது மணிக்கோ மிகவும் பசி. எப்போவுமே அவனுடைய கணவன் சாப்பிட்ட பிறகு தான் அவன் சாப்பிடுவாள். அதனால் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்குறான். அதோ வருகிறானே. இன்னைக்கு ரொம்ப தாமதமாகி விடுச்சு. என் மனைவி செம்பருத்தியோ காத்துக்குங்கிறான். ரொம்ப கவலையாக இருக்கிறா போகுது. நான் வர லேட் ஆயிடுச்சுன்னு அவகிட்ட போயிட்டு தெளிவாக தெரிவித்தேன். விஷயத்தை சொல்லி புரிய வைக்கிறோம். என்னங்க இவ்வளோ தாமதம்? ரொம்ப வேலை கடினமாக இருக்கு போல. சரி, ரொம்ப களைச்சி போயிட்டு வந்திருக்கீங்க. சரி வாங்க, நானும் ரொம்ப நேரமாக உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது வேலை. சரி வாங்க, போயிட்டு சாப்பிடலாம். சமைச்சு வச்சுருக்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு வச்சுருக்கிறேன். வாங்க சாப்பிடுவோம். கை கால் முகையில் கை விட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடலாம். செம்பருத்தி, இயல்பை விட இன்னைக்கு குழம்பு மிகவும் ருசியாக இருக்குது. பிரமாதம், ரொம்ப நல்லா இருக்குது. சரி சரி, ரொம்ப நன்றி. சரி இந்தாங்க, இன்னொரு மீன் போட்டுக்கோங்க, சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. போதும் 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 போதும். மதிவாணன் பேச்சு சுவாரஸ்யத்தில் மொத்த உணவையும் சாப்பிட்டு விட்டான். செம்பருத்தி, நான் மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டேனே. ஆமாம், நீ சாப்பிட்டியா? எப்பவுமே உனக்கு நான் வைப்பேன் மீதி. இன்னைக்கு மறந்தே போயிடுச்சே. செம்பருத்திக்கோ மிகுந்த பசி. இருந்தாலும் பசியை அடக்கி கொண்டு, நான் சாப்பிட்டுட்டேங்க, எனக்கு ரொம்ப பசியாக இருந்தது. நீங்கள் வரத்துக்கு தாமதமானோன்னு 7 மணிக்கே நான் சாப்பிட்டுட்டேன். பரவாயில்ல, நீங்கள் படுங்க. சொல்லிக்கிட்டே இருக்கிற, எங்கே சட்டை போட்டு எங்கே வெளியே கிளம்புறீங்க? இப்போ தான் வந்தீங்க, கம்முன்னு ஓய்வெடுங்க, படுங்க. இல்லைம்மா, ஒரு முக்கியமான வேலையாக இருக்குது. இப்போ போயிட்டு உடனே வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு மதிவாணன் வெளியே கிளம்பி போனான். மதிவாணன் கடைத்தெருவுக்கு சென்று, கடைத்தெருவில் உள்ள ஒரு உணவகத்துக்கு சென்று உணவு பொட்டலம் வாங்கி வந்தான். செம்பருத்தி ரொம்ப பசியாக இருப்பா. நம்ம தான் ஒரு மூளைக்கட்ட வேலை பண்ணிட்டோம். அவளுக்கு போயிட்டு முதல்ல சாப்பிட வைக்கணும். செம்பருத்தி, செம்பருத்தி. இதோ வராங்க, இங்கே தான் இருக்கிறேன், வாங்க உள்ள வாங்க. செம்பருத்தி, என்னை மன்னிச்சிடுமா. நான் பேச்சு சுவாரஸ்யத்தில் உண்மையாக மறந்துட்டேன். என்ன பண்ணுறது, உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். சரி, இந்தா சாப்பிடு. என்னங்க பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு? நான் சாப்பிட்றேன், நீங்கள் போயிட்டு ஓய்வெடுங்க, படுங்க போயிட்டு. சரிம்மா, நான் போயிட்டு ஓய்வு எடுக்கிறேன். நீ நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு வந்து படு. காலையில் ஒரு 5 மணிக்கே எழுப்புமா. சரி, நான் படுக்கிறேன்.